வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கூட்டணி குறித்து அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பமான சூழல் நிலவிக் கொண்டே இருக்கும் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினர் விருப்ப மனு அளிக்கலாம் என்று தேதி அறிவித்திருக்கிறது அதிமுக தலைமை. ஆனால் எம்பி தேர்தலோடு எம்எல்ஏ தேர்தலும் வரும் என்று எச்சரிக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். ஏற்கனவே 11 எம்எல்ஏக்கள் வழக்கில் விரைவில் தீர்ப்பு வரும், ஆட்சி மாற்றம் வரும் என்று சில தினங்களுக்கு முன்னர் பேசிய ஸ்டாலின் தற்போது எம்பி தேர்தலோடு எம்எல்ஏ தேர்தலும் வரும் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஆட்சி கலைப்பு அல்லது ஆட்சி கவிழ்ப்பு என்ற இரண்டில் ஒன்றை விரும்புகிறாரா மு க ஸ்டாலின் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. கூடவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக தோற்றதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள் தான் என்று திடீரென்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இப்போது முன்வைப்பது திமுகவுக்கு இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பது திமுகவுக்கு உள்ளும் புறமும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பது இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியாக எழுகிறது. இந்த கேள்விகளை தாண்டி தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த மூலம் டிடிவி தினகரன் தனித்து போட்டியிட தயாராகிறாரா அல்லது தனித்து விடப்படுகிறாரா என்ற கேள்வியும் கூடுதலாக எழுகிறது. இந்த கேள்விகளிலிருந்துதான் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. இன்று என்னோடு அரங்கத்திற்கு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன், அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார் MC ராஜன் பத்திரிகையாளர், சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர், அமமுகவிலிருந்து சசிரேகா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஜவஹர் அலி இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கார். அதனால திமுக கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். தற்போதைய நிலவரத்துல ஸ்டாலின் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் கூட்டணி குறித்தாகிலும் அதே போல கட்சிக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பொது வெளியில கேள்வி வருது. குறிப்பா 11 எம்எல்ஏக்களோட அந்த தீர்ப்பு விரைவில் வருன்றாரு, எம்பி தேர்தலோட எம்எல்ஏ தேர்தலும் வருன்றாரு, ஆர்கே நகர் இடைத்தேர்தலோட தோல்விக்கு காரணம் திமுக நிர்வாகிகள்ங்கிறாரு. இது கட்சிக்குள்ள எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த எச்சரிக்கை துணி எல்லாம் எதற்காக? அதாவது பல்வேறு விஷயங்களையும் நீங்க வந்து ஒரே கேள்வியா கேட்டுட்டீங்க. இந்த விஷயங்கள் எப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பற்ற இல்ல, இது கடந்த சில நாட்கள் நடந்த மேபி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 11 எம்எல்ஏக்கள் பத்திய விஷயத்துக்கு வருவோம். இந்த விவகாரம் வந்த உடனேயே இதை பற்றி நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டு வந்தோம். அதாவது வந்து ஒரு சட்டசபை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு வச்சு சபாநாயகர் வந்து இவர்கள் வந்து சரிதான், இவர்கள் வந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்படுவது சரிதான்னு சொல்லி அவங்கள இது பண்ணிட்டு இருக்காரு. எந்தவித வாக்கும் செலுத்தாமல் சும்மா ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, எங்களுக்கு சீஃப் மினிஸ்டரை மாற்றணும், சீஃப் மினிஸ்டர் மேலே இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லி கடிதம் கொடுத்த அந்த 18 எம்எல்ஏக்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன சட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதை வந்து விளக்குனா தான் இதோட வீரியம் என்ன, எதனால் எங்கள் தலைவர் அதை அப்படி சொல்லி இருக்கிறார்ன்றது உங்களுக்கு புரியும். அதாவது பொதுவாகவே என்ன அப்படின்னா, நம்முடைய சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கருக்கு வந்து உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றங்களோ வந்து இதற்கான விளக்கத்தை எனக்கு தர முக்கியமானது ஆர்கே நகர் இல்ல, அதை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதற்கான விளக்கத்தோட இல்ல மறக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் வந்து இதை இவங்களை வந்து 11 எம்எல்ஏக்களை வந்து இது பண்ணல. அதாவது வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து எந்த விதமான ஒரு இதையும் கொடுக்க முடியாது, டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாதுன்றது தான் வழக்கு. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து 5 நீதிபதிகள் கொண்ட இதில் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த 5 நீதிபதிகள் கொண்ட சாசன அமர்வுக்கு மாற்றாமல் நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்களே இந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வழக்கில் இந்த வாரத்திலேயோ அடுத்த வாரத்திலேயோ தீர்ப்பு வந்துடும். அந்த அடிப்படையில் தான், அதாவது அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒத்துக்கிறாங்க, இவங்க 11 பேர் வந்து ஓட்டு போட்டது வந்து தப்பு, அந்த சட்டப்படி இவர்கள் வந்து பதவி இழக்கத்தான் வேண்டும், அதை நாங்கள் விசாரிப்போம்னு, இவங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அதை நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எங்களுடைய தலைவர் சொல்றாரு, அமமுகவை விட திமுக இந்த விஷயத்துல ரொம்ப கேஸ் போட்டதே நாங்க தானே. அதாவது எப்படி வந்து ஒரு அந்த இவர் வந்து நம்முடைய தனபால் அவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட், 117 எம்எல்ஏக்கள் வேணும். அங்க இருக்கக்கூடிய பாஜகவின் அதுதான் சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய பாஜகவின் ஆதரவால் ஒவ்வொரு நாளும் போனஸ் என்ற முறையில வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களையும் எண்ணி கடத்தி கொண்டு வருகிறது. அந்த கடத்தி கொண்ட காலம் முடிந்து விட்டது. எப்படியாவது தேர்தல் நடத்தி ஆகணும். நீங்க எப்படி பார்த்தாலும் இப்ப நீங்க இந்த 11 எம்எல்ஏக்கள் பதவி போனாலும் இந்த ஆட்சி நிக்காது. 20 எம்எல்ஏக்களுடைய அந்த 21 எம்எல்ஏக்கள் அவர் இன்னும் அதுலயும் ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த
நம்மளுடைய பாலகிருஷ்ண ரெட்டியோட அந்த எம்எல்ஏவோட பதவியை வந்து பறிக்காமல், அதாவது அந்த தொகுதியை வந்து காலியிடம் என்று அறிவிக்காமல் தொடர்ந்து அநியாயங்களை செய்து வருகிறது தமிழக அரசு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எம்பி தேர்தலோடு எம்எல்ஏ தேர்தலும் வரும் அப்படிங்கிற 11 எம்எல்ஏக்கள் தீர்ப்பு வந்துச்சுன்னா, தீர்ப்பு வந்ததுன்னா வழி இல்லையே. இந்த ஆட்சிக்கு கண்டிப்பாக மெஜாரிட்டி இருக்காது. மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வர போவது கிடையாது. ஆட்சி எங்களுக்கு வேணும்னு சொல்லி எங்க தலைவர் கோர போவது கிடையாது. எம்எல்ஏ விவகாரத்தில் இதைத்தான் சொன்னீங்க. இல்ல 18 எம்எல்ஏக்கள் விவகாரம் வேற. ஏன்னா அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலையும் வந்து இது இருக்கு. அதான் அந்த ஒரு இது. இன்னொரு வகையில எப்படின்னா, இந்த 20 எம்எல்ஏக்கள் தொகுதிகளுக்கு தேர்தல் வந்துச்சு அப்படின்னா இந்த கேஸுக்கு பொருந்தாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த கேஸ்க்கு பொருந்தது. ஏன்னா இது இங்க உயர்நீதிமன்றத்தில் நடந்த தேர்தல் வழக்கு, அது வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு. உச்சநீதிமன்றம் போக முடியாதா எதுல? இந்த கேஸ்ல இது உச்சநீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. அது தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா, அதான் அந்த தீர்ப்பு வந்து இந்த வாரத்திலோ அடுத்த வாரத்திலோ வந்துவிடும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா வழியே கிடையாது, அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. சோ அதனாலதான் சொல்றாரு, எங்க தலைவர் தீர்க்கமாக நம்புகிறார். இப்போ நீங்க அந்த யாகம் நடத்தினார் அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து அந்த நம்மளுடைய பத்திரிகையில எல்லாம் வந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த 11 எம்எல்ஏக்கள் வழக்குல தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் யாகம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. ஆக எங்களுடைய தலைவர் நாங்கள் வந்து இந்த வழக்கை சரியான பாதையில தொடுத்து இதுல வந்து எங்களால் வெற்றி பெற முடியும் என்று கணித்து இப்போ வந்து அந்த வெற்றியின் முகப்புல நின்றுட்டு இருக்கோம். அதனால தான் எங்கள் தலைவர் மீண்டும் மீண்டும் அதை வந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த ஆட்சி ஒரு காலாவதியான ஆட்சி. ஒருத்தர் எதுக்காக ஆர்கே நகர் தேர்தலில் தோற்பதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள்னு ஒரு குற்றச்சாட்டை இப்ப வைக்கணும். இல்ல குற்றச்சாட்டுனா திமுக நிர்வாகிகள் இதற்கு காரணம் என்ற காரணத்தினாலதான் தேர்தல் முடிந்த உடனே, தேர்தல் தீர்ப்பு வந்த உடனேயே என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூண்டோடு மாற்றினோம். அவர்களை எல்லாமே பதவி நீக்கம் செஞ்சோம். அன்னைக்கே அதை பண்ணிட்டோம் நாங்க. அதை வந்து எங்களுடைய தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சுட்டி காட்டி இருக்கிறாரே தவிர, இது வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்க ஏற்கனவே அவர்களை வந்து இருக்க விட்டுட்டு இப்போ வந்து புதுசாக வந்து புதுசான குற்றச்சாட்டு கிடையாது. அன்னைக்கே இந்த குற்றச்சாட்டுன்றது ஓபனா வாயில சொல்லுங்க. கிராம சபையில சுட்டி காட்டுறாரு, அங்க சுட்டி காட்டுறதன் மூலமா தமிழகம் முழுவதும் இதான் நிலைமை அப்படிங்கறத சொல்ல விரும்புறாரு. தமிழகம் முழுவதும் எப்படி இது நிலைமை? கிராம சபையில இதை சுட்டி காட்டுறது, கிராம சபையில எதுக்காக சுட்டி காட்டி இருக்காங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் வந்து ஒரு சொல்றாரு, இது மாதிரி இங்க நடந்தது, நாங்க என்ன பண்ணோம், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூண்டோடு மாற்றினோம் என்பது தெரிந்திருக்கும். சோ இது போல கட்சி விரோத நடவடிக்கைகளில் யார் ஈடுபட்டாலும் தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அன்பான வேண்டுகோளாக எங்கள் தலைவர் விடுத்திருக்கிறார். இதுல என்ன ஒரு அமமுக கிட்ட இருந்து கேட்க, அதாவது இப்போ அவங்க திமுக தான் அந்த விஷயத்துல 11 எம்எல்ஏக்கள் விவகாரத்துல வந்து இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க, அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லும். இந்த விஷயத்துல தினகரன் தரப்புல இருந்து தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அப்போ தனித்து விடப்பட்டாரா இல்ல இனி தனித்து நிக்க போற அப்படிங்கறத மறைமுகமா சொல்றாரா தினகரன்? இல்லை, நம்ம நீங்கள் கேட்ட அந்த திமுகவோட அந்த முதல் கேள்வியிலேருந்தே வரலாம். நாங்கள் வந்து இங்கே அந்த 11 பேர் வழக்கோட தீர்ப்பு வரும்போதும் சரி, 18 பேருக்கு வரும் எங்களுக்கு எதிராக வந்தபோதும் சரி, எப்பவுமே ஒரு விஷயத்தில் நாங்கள் அப்பவுமே சொன்னது தான், இது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்ற மாதிரி. ஒரு வருஷம் வச்சுருந்தா அந்த 11 பேர் வழக்கில் பார்த்தீங்கன்னா, இது சபாநாயகரோட தீர்ப்புக்குள்ளே நாங்கள் போகவே விரும்பலை அப்படின்றது தான் மாண்புமிகு நிதியரசர் இந்திரா பானர்ஜி அவர்கள் ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதுவே எங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு தீர்ப்பு இதுன்றதால தான் இது அப்பீலுக்கே போயிருக்கு இந்த வழக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த 18 பேரே பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்த்தெல்லாம் ஓட்டு போடவே இல்லை, கட்சி தாவல்ன்ற மாதிரியான அந்த ஆன்டி டிஃபெக்ஷனில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் வருமோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாத இவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஸோ அது வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதால அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம் அப்படின்றத தாண்டி அப்போ இந்த 11 பேர் வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷனுக்குள்ள கிளியர் கட்டா இவங்க வராங்க. அதாவது கட்சி மாதிரி மாறி இவங்க ஓட்டே போட்டிருக்காங்க இந்த அரசுக்கு எதிராக. ஸோ இப்போ இவங்க நிச்சயமாக இவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே தீர்ப்பு தான் வந்து 2 வாரங்கள்ல உச்சநீதிமன்றம் தரும், எந்தவித தலையீடும் இல்லாமன்றத நாங்க ரொம்ப உறுதியா நம்புறோம். ஸோ அதன் அடிப்படையில் இங்க வந்து அப்படி ஒரு தீர்ப்பு 11 பேருக்கு எதிராக தான் நிச்சயமா வரும், அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கவர்மெண்ட் வந்து கலையும். ஸோ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் ஒன்றாகவே வரும் அப்படின்றதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, கூட்டணி வந்து நீங்க தனிச்சு நிக்கிறீங்களா அப்படின்னு. இப்ப திமுக சொல்றாங்க நாங்க காங்கிரஸோட கூட்டணி. கடந்த காலங்களில் அவங்க என்ன சொன்னாங்க, எதுல இருந்து காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க அவங்க? ஈழத்தமிழர் பிரச்சனை, அதில் துரோகம் இழைத்து விட்டார்கள். காவேரி பிரச்சனையில் துரோகம் இழைத்து விட்டார்கள். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? ஈழத்தமிழர் பிரச்சனையோ இல்ல காவேரி பிரச்சனையோ அது எல்லாமே போராடினது, சட்ட போராட்டம் நடத்தியது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், மறைந்த முதலமைச்சர்.
இன்னைக்கு காவேரியில ஓரளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. எதிர்காலத்துல தான் பார்க்கணும் அது கர்நாடகா எந்த அளவு செயல்படுத்த போகுது அப்படின்றது. சோ ஈழ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கலையே இன்ன வரைக்கும். மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கலையே. அதனால தேசிய அப்படி சொன்னாங்க, கூட்டணின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மறுபடியும் காங்கிரஸோட கூட்டணி, ராகுல் காந்தியே வருக நல்லாட்சி தருகன்னு சொல்றாரு. அப்ப அது காங்கிரஸ் கிளியர் ஆயிடுச்சா? இன்னொன்னு, அதே கூட்டணியில இருக்க இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்க வைகோ சொல்றாரு, அன்னைக்கு சொன்னார் இதே வைகோ, நம்ம வீடியோஸ் பார்த்தோம், நிறைய பார்த்தோம், எந்த தன்மானம் உள்ள தமிழனும் திமுகவோடு இனி கூட்டணி வைக்க மாட்டான்னு சொன்னார். இப்ப தன்மானம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாம போயிடுச்சா, இல்ல திரு வைகோ அவர்கள் தன்மானத்தை இழந்து விட்டாரா? கூட்டணியில இருக்காங்க அப்படின்றது அவங்க வந்து அந்த கூட்டணி, அப்ப இது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மாநிலத்துக்கு மாநில நலன்ல இவங்க யாருமே ஒண்ணா இல்லை. அதே மாதிரி பாஜக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, அம்மா எல்லா விதத்திலும் எதிர்த்தாங்க. வாழ்நாளில் இனி மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்றதை தாண்டி காவேரி பிரச்சனையில இருந்து, ஸ்டெர்லைட்ல இருந்து, ஜிஎஸ்டில இருந்து, நீட்ல இருந்து அனைத்து பிரச்சனைகளும் பாஜக வந்து மாநிலத்துக்கு எதையும் செய்யல, எதிராக தான் நடக்குது. அதனால கூட்டணி கிடையாதுன்றதை முன்னாடி முடிவு பண்ணியிருந்தாலும் அவர்கள் எந்த விதத்திலும் இதெல்லாம் அவங்க ஆதரவா இல்ல அம்மா. ஆனா இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? பாஜகவோட கூட்டணி, இவங்க சொந்தமா ஒரு கருத்து கூட சொல்ல முடியலையே யாரும். கொள்கை பரப்பு செயலாளர் திரு தம்பிதுரை அவர்கள் பொன்னையின் இதே உங்க தொலைக்காட்சியில நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா தமிழிசை உடனே ஓடி வந்துட்டு, பொன்னார் உடனே ஓடி வந்துட்டு அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாங்க. அதே ஜெயக்குமார் என்ன பண்றாரு, தமிழிசை காலையில சொன்ன உடனே 11 மணிக்கு திரு ஜெயக்குமார் மறுக்கிறார். அவரும் இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, தமிழிசை சொல்றது நானும் ஆமோதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப யார் கட்டுப்பாட்டுல அதிமுக இருக்குது? இப்போ பாஜகவோட அவர்களும் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். பாஜக தான் அவங்களுடைய கருத்தையே நிர்ணயிக்குது. யார் கருத்து சொல்லணும்ன்றத பாஜகவும் தமிழிசையும் பொன்னாரும் தான் நிர்ணயிக்கிறாங்கன்றது இதுல இருந்து தெளிவாகுது. அவங்க அந்த கூட்டணியோட இருக்காங்கன்றது. சோ இதுல மாநில நலன் எங்க இருந்து வந்தது? அம்மாவுடைய ஸ்டாண்ட், எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி அவர்கள் மட்டும்தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, மாநில நலன் சார்ந்த கூட்டணிகள், ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு வந்தால் கூட்டணி, இல்லையே அம்மாவுடைய நிலைப்பாடு தான் எங்களதும், தனித்து நின்று போட்டியிடுவோம், மாநில நலன் பேணுவோம்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்பவும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு, இல்ல தனித்து நிக்கிறதா முடிவு வந்துடுச்சு? அவர் சொல்லியிருக்காரு அது வந்து போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு இது வரும்போது இன்னும் காலங்கள் இருக்கு இல்லையா? எல்லா கட்சியும் விமர்சிக்கக்கூடிய பட்சத்துல அதிமுகவுடன் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புங்கிறது அது இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு 3500 4000 நிர்வாகிகள் கிட்ட போட்டுட்டோம். நாங்க எங்களுடைய நிர்வாகிகள் இதுவே வந்து பாத்தீங்கன்னா சில லட்சங்களை தாண்டி வருகிறது. அப்படின்னும் போது எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து 1.25 கோடி 2 கோடியை தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இணைப்புன்றது சாத்தியமே கிடையாது. எங்களுடைய மாபெரும் இயக்கமா வந்திருக்கு. அவங்க தான் வந்து எங்ககிட்ட எதிர்காலத்தில் இணையணும், யாரெல்லாம் வேண்டான்றதை நான் டிசைட் பண்ணுவேன் தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு தொகுதியை ஜெயிச்சதுனாலே மாபெரும் இயக்கம் எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்க அதுக்கு தான் கேட்டிருக்கோம். திருவாரூருக்கு போராடணும், எல்லாரும் எங்களுக்கு தேர்தலே வேணாம்னப்போ நாங்க வேட்பாளரை தேர்வு செய்யும் போது நிறுத்தலாம் அப்படின்றத அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் இந்தியாலேயே தேர்தல் அறிவிக்கப்பட்டதே பட்டாசு வெடிச்சு கொண்டாடின ஒரு இயக்கம் இருக்குன்னா அது அமமுக தான். ஏன் பார்ட்டியை இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல? நாங்க சொல்றது எங்களுக்கு தேர்தலை கொடுங்க, திருவாரூர் நடத்துங்க, இல்ல தேர்தல் கட்சியை பதிவு பண்ணவே கிடையாது. எங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அதிமுக? அமமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? ஏங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது அதிமுக அம்மாவுக்கும் அதிமுக புரட்சி தலைவி அம்மாவுக்கான பெட்டிஷன். அந்த உரிமையை நாங்க ஒரு தொகுதி வழக்கு இருக்கு, மூல வழக்குல நாங்க ஒரு பெட்டிஷனர், அதுல நாங்க ஒரு பார்ட்டி. அதோட ஜட்மெண்ட் வந்த பின்னாடி நாங்க அதுக்கான முடிவு எடுப்போம். இப்பயே நாங்க பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தனி கட்சியா நாங்க தனி கட்சியா நிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தைரியமா சொல்றோங்க. ஏன் இன்னும் கட்சியை பதிவு செய்யலங்கிறதா தாங்க சொல்றேன். டெல்லி ஹைகோர்ட்ல ஏற்கனவே ஒரு வெர்டிக்ட் வந்து இருக்குங்க. நீங்க கேட்கும் போது உங்களுடைய சின்னத்தையோ இதையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அந்த அமமுகன்றதையோ நீங்க அப்ப எங்க கிட்ட வாங்கினாங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்க போன போது இப்ப அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்குதுங்க. ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் தாங்க அப்பீல் போயிருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பாவது நீங்க பதிவு பண்ண வேணாம்னு சொல்லிருக்கா? எங்களுக்கு வழக்குங்க. அதிமுக அந்த இயக்கத்தோட சொந்தம் கொண்டாடுற ஒரு பார்ட்டி. நாங்க பதிவு பண்ண கோர்ட் தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க பதிவு பண்ணணுமா இல்ல அதிமுகவே எங்களுதான்றத கோர்ட் டிசைட் பண்ணணும். ஸ்டில் பெட்டிஷன் இஸ் தேர். வை ஷுட் அஸ் நாங்க அப்ப போய் நாங்க போய் பார்ட்டியா நாங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது கோர்ட் சொல்லும்போது நிச்சயமா நாங்க செய்வோம். எங்களுக்கு அதுக்கான அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து திரு சரவணன் சொன்னதுல வந்து உச்சநீதிமன்றத்துல இந்த 11 பேர் பதவி இழக்கிறார்கள் என்று ஒரு தீர்ப்பு வந்தால் அரசுக்கு உள்ள பெரும்பான்மை போய்விடும். ஆனால் அதனால் ஆட்டோமேட்டிக்கா தேர்தல் வரும், சட்டப்பேரவைக்கு, அதாவது எல்லா இடங்களுக்கும் தேர்தல் வரும் என்பது இட்ஸ் நாட் அ நேச்சுரல் இது அட் ஆல். இல்ல நீங்க ஆட்சி கோரலைன்னா கூட ஆளுநர் வந்து முழு உரிமை இருக்கிறது. சஸ்பெண்டட் அனிமேஷன்ல அசெம்பிளியை 6 மாத காலம் வரை சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சு இந்த தேர்தல், இந்த இடைத்தேர்தல் எல்லாம் வரும் இல்லையா, இந்த 20 இடங்கள் பிளஸ் இந்த 11 இடங்கள் 31 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்தி அதுல யார் மெஜாரிட்டி ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்படின்னு பாக்கிறதுக்கும் ஆளுநருக்கு உரிமை சட்டத்துல இருக்கு. அதாவது
இப்போ நாளைக்கு இவங்க மெஜாரிட்டி ஒருவேளை இந்த 11 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகி மெஜாரிட்டி இழந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப திமுக கூப்பிட்டாங்கன்னா திமுக எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் உடனடியாக சட்டப்பேரவை கலைக்கப்படும் என்று எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. அது ஆளுநருடைய டிஸ்கிரிஷன், அது அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு. 6 மாத காலம் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் ஆளுநர் சஸ்பெண்டட் அனிமேஷன்ல இருக்கட்டும், அதுக்குள்ள இந்த தேர்தல் 31 இடங்களுக்கு நடக்கட்டும், நடந்து யாராலும் ஏன்னா மீண்டும் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம், இன்னும் 2 வருஷம், அந்த 3 மாசம் கழிச்சுன்னு சொன்னா கூட 2 வருஷத்துக்கு மேல ஆட்சி மீதி இருக்கு இந்த டேர்ம் அசம்பிளிக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி போகுமாங்கிறது அது ஒரு பக்கம். ரெண்டாவது சஸ்பெண்டட் இல்ல அசம்பிளி இஸ் சஸ்பெண்டட் அனிமேஷன் till the 31 seats are filled. இல்ல that is possible, very much possible. ஆட்டோமேட்டிக்கா நீங்க 234 இடங்களுக்கும் நீங்க காலின்னு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டிஸ்கிரிஷன் தான் பாயிண்ட். இல்ல அந்த 30 தேர்தல் 30 தொகுதியில தேர்தல் வச்சா 31 தொகுதியில தேர்தல் வச்சாலும் கண்டிப்பாக நாங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வரோம். இல்ல அது ஒரு மினி தேர்தல். அவர் சொன்னது இஸ் நாட் கரெக்ட்ங்கற. இல்ல அதாவது எப்படின்னா சட்டப்பேரவை தேர்தல் வரும் அப்படின்னா என்னன்னா எங்க ஆட்சி மீண்டும் வரும்ன்றது அதோட குறியீடு. இப்ப நீங்க 30 தொகுதியில அப்படியே சொல்லிருக்கலாமே ஆட்சி மீண்டும் வரும். எங்க நாங்க எப்படி பேசுறது நீங்க சொல்ல முடியாது. நாங்க எப்படி இல்ல நாங்க இல்ல தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும்ங்கிறது இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக். அதாவது ஒரு நியாயப்படி நடக்கக்கூடிய கவர்னரா இருந்தா சட்டப்பேரவையில பொது தேர்தலை நடத்துவாரு. இங்க தான் நியாயப்படி நடத்தக்கூடிய கவர்னர் கிடையாது. பாஜகவின் கைப்பாவையாக அது மாதிரி எங்கேயுமே நடத்த மாட்டாங்க. அது போல எங்கேயுமே நடத்த மாட்டாங்க. எதனால? சரி, அதிமுக கூட்டணியே இன்னும் முடிவாக நிலையில் அதிமுக எம்பி தேர்தலுக்கு தயாராவது எதனுடைய வெளிப்பாடு? அதுக்கு முன்னாடி நம்ம சரவணன் சொன்னதுக்காண்டி ஒரு பதில் சொல்றேன். அதாவது பதவி இல்லாம திரு ஸ்டாலின் அவர்களால் இருக்கவே முடியாத சூழ்நிலையில தான் 2011க்கு பிறகு அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலே கனவு காண்றாரு. எப்போடா இந்த ஆட்சி கவுந்துரும், எப்போ ஆட்சி கவுந்துரும்ட்டு ஒவ்வொரு காலகட்டமா ஒரு கனவு கண்டு எதுவுமே பலிக்காம 2016க்கு அப்புறம் அவர் ஜோசியம்லாம் சொன்னாரு, அடுத்த மாசம் ஆட்சி கவுந்துரும், அதுக்கு அடுத்த மாசம் இப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டு வந்து கூட இப்ப இந்த ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாத சூழ்நிலை. இந்த ஆட்சி மக்களுடைய ஆட்சியாக சிறப்பாக நடக்கிறது. அதனால இவர்கள் சொல்வது நிச்சயமாக பலிக்க போறதில்ல. 2021 நிச்சயமாக அதிமுகவும் மாபெரும் வெற்றியை பெறும், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னொன்னு சகோதரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்கிற சகோதரி கிட்ட, நீங்க அவருக்கு சகோதரர் நல்லா கேட்டாரு, நீங்க ஒரு தேர்தல் களம்னாலே ஒரு கட்சியை பதிவு செய்து விட்ட பிறகுதான் நீங்கள் தேர்தல் களத்துல நீங்க களத்தை காண முடியும். இப்போ சுயேட்சை என்பது தனித்து போட்டியிடுவது வேற. ஆனா பதிவு செய்யாமலேயே நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று அவர்கள் ஒரு கனவு காண்பதும் இதெல்லாம் அதாவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை கனவு காட்டும். அதுல எந்த அவர்களுக்கு அதற்கு இது இருக்கு. ஆனா நீங்க கேட்டுக்கிறீங்க, அதாவது பொதுவா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் வந்தாலே அந்த தேர்தல் களத்தை அதை எப்படி அமைக்க வேண்டும் என்று அந்த தேர்தல் களத்தை அதாவது தேர்தல் களம் போர்க்களமாக கருதி கூட அந்த ஆய்வு பணிகளை அமைக்கிறது அதிமுக நிகர் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இல்லை. எப்பவுமே உள்ளது. அதாவது பொதுவா தேர்தல் விட்டாலே அதுக்கு அதாவது கூட்டணி பேசுறதுக்கு ஒரு குழு, தேர்தல் அறிக்கை கூட்டணியை பத்தி மாறி மாறி கருத்துக்களே சொல்றீங்களே போர்க்களத்துல. ஒரே ஒரு கேள்வி, பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற மாதிரி இல்லையா இது? நீங்க இப்போ பொதுவாவே தேர்தல் களத்து முதல் வேட்பாளர்கள் அறிவிக்கிற கட்சி அதிமுக. அதனால இது நடைமுறையில் ஏற்கனவே 2014 இருக்கட்டும், 2016 இருக்கும், 2016லயும் சரி, தேர்தல் தேதி வரப்போவதற்கு முன்னாடியே அதற்காக வேட்பு மனுக்கள், அதாவது வேட்பாளர்களுக்கு கேட்பாளர்கள் அதை கொடுப்பாங்க. மனு கொடுத்து 25,000 எம்பிங்களுக்கும் எம்எல்ஏகளுக்கு 10,000 கொடுத்து, ஏன் நீங்க கடைசியில திருவாரூர் கூட கடைசி 54 பேர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இது அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையான ஒரு வழக்கமான ஒன்று. ஆனா இந்த தேர்தல் களத்துல கூட்டணி எப்படி அமையும், எப்போது அமையும் என்பது இது இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல இன்னும் இது. அதனால அதற்கு நீ யாரும் அவசரப்பட தேவையில்லை. அந்த களத்தை எப்படி அமைப்பது, எதிரிகளுடைய ஆயுதம் எப்படி இருக்கு, அதையெல்லாம் பொறுத்து அது சரியான ஆயுதத்தை அதிமுக எடுக்கும். நிச்சயம் அம்மா சொன்னாங்க 40 நமதே நாளை நமது என்று, அதே சொல்லி அடிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு கில்லி மாறி அடிக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய தலைமை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் களத்தை நிச்சயமாக
மக்களுடைய ஆதரவோடு ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும். இல்ல, தேர்தல் குழு அமைச்சிட்டீங்க. தேர்தல் குழு இருக்கக்கூடிய அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய பொன்னையன் கூட பாஜகவுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு தான் சொல்றாரு. தம்பிதுரையும் பாஜக மீது எதிர்ப்பு நிலைப்பாடு தான் சொல்றாரு. ஆனா ஜெயக்குமார் அதற்கு முரணாக பேசுறாரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு. யாருடைய கருத்தை அதிகாரப்பூர்வ கருத்தாக இப்போது எடுத்து அதாவது ஜனநாயக ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கருத்து சொல்வதற்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உரிமை இருக்குது மேடம். அந்த அடிப்படையில் கருத்து சொல்ல, அது மூத்த தலைவர் குறிப்பா தம்பிதுரை போன்றவர்கள், பொன்னையன் போன்றவர்கள், அவர்கள் அடிமட்டத்திலிருந்து மேல்நிலைக்கு வந்தவர்கள். அவர்களுடைய கருத்து ஆராய்ந்து தொண்டர்களுடைய மனநிலை அறிந்து மக்களுடைய ஆதரவோடு தான் கூட்டணி அமைப்பார்கள். ஆனால் ஜெயக்குமார் சொல்லும்போது ஆமா அவருடைய கருத்துக்கள், அது கட்சியினுடைய கருத்துக்கள், அது என்ன செயற்குழு கூட்டி முடிவு செய்யப்படும், இல்ல அந்த தேர்தல் குழு முடிவு செய்யப்படும் அவர் சொல்ல, அவர் தமிழிசையோட வழிமொழிகிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அது உண்மைதானே. அதாவது தேர்தல் கூட்டணியை பற்றி யார் சொல்வார்கள்? ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்வார்கள். கருத்து தனிப்பட்ட கருத்து தான், ஆனால் முடிவெடுக்கக்கூடியது தலைமை. இது உண்மைதானே. ஆனால் அந்த கருத்து புறக்கணிக்கக்கூடிய கருத்தா என்று யாராவது சொன்னாங்களா? இல்ல. அதற்கு அண்ணன் ஓபிஎஸ்ஏ சொன்னார். அவர் சொன்ன கருத்துக்கு அவர் விளக்கம் கொடுத்தார் எங்களுக்கு, அதை ஏற்றுக்கொண்டோம் தான் சொன்னாங்க. ஆகவே இந்த கருத்தை யாரும் புறக்கணிக்கக்கூடிய கருத்து, அந்த கருத்து தவறான கருத்து யாரும் சொல்லல. இவ தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொருவருக்கும் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் கருத்து சொல்றாங்க. இன்றைக்கு உள்ள நிலை என்னன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள், காங்கிரஸ் இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சிக்கு எதிரான மனநிலை இதான் இன்றைக்கு மக்கள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இலங்கை தமிழர்ல இருந்து, காவிரி பிரச்சனையிலிருந்து, முல்லை பெரியார் பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளுக்கு துரோகம். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது அதாவது தொழில் வளம் பெருகும், அதாவது வேலையில்லா திண்டாட்டம் போகும், இன்றைக்கு என்னென்னமோ சொன்னதெல்லாம். ஆனால் மக்கள் அதுக்கெல்லாம் பொய்த்து போய் அது எதுவுமே நடைபெறாத சூழ்நிலையில, குறிப்பாக மத துவேஷத்தை பரப்பக்கூடிய சூழ்நிலை இங்கே பல மாநிலங்கள் உருவாகி இருக்கிறது என்று பொதுமக்களுடைய கருத்தை மறக்க முடியாது. ஏன் சொல்ல போனா இப்ப பாத்தீங்கன்னா மேகதாது விஷயம், முத்தலாக் விஷயம், இதெல்லாம் அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலை. அணை பாதுகாப்பு மசோதா, 10% இடஒதுக்கீடு விஷயம், இதெல்லாம் அதிமுகவினுடைய கொள்கைகளுக்கு எதிரான விஷயங்கள். ஆகவே இந்த கொள்கைகளுக்கு எதிரான விஷயங்கள் எடுக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுப்பது அதிமுக முன்னிலை இருக்கிறது. ஆனால் தேர்தல் களம் என்ற பொழுது கூட்டணி கொள்கை ரீதியாக வேறு இந்த மாதிரி அநீதிகள் எல்லாம் பொதுவாகவே ஆனால் மக்களுடைய மனநிலை என்பது முக்கியம். ஆனா தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூடா நட்பு என்று சொன்ன திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி சேர்க்கலையா? சகோதரி சொன்னாங்க வைகோ எப்படி அடுக்கின விஷயங்கள்லாம் எதுக்காக? இல்ல, அதாவது தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த எதிரிகளுடைய பலத்தை பார்ப்பார்கள். ஆனால் மக்கள் பலம் என்ன இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் எதிரான மனநிலை. குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடிசம் பெருகும், நிலாபகரிப்பு அதிகரிப்பாகும், கட்ட பஞ்சாயத்து பெருகும், இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் மீண்டும் ஏற்படும். யாரும் தொழில் பண்ண முடியாது, மின்வெட்டு வரும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள் நிச்சயமாக உட்கட்சிக்குள்ள இருக்கிற முரணை பத்தி நான் கேட்டா நீங்க எல்லா கட்சியை பத்தி விமர்சிச்சிட்டீங்க. ஒண்ணு கேட்கிறேன். இப்ப ஜவஹர் அலிக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஜவஹர் அலி பொதுவாவே இந்த முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கிற மாதிரி அப்பட்டமான பொய்களை ரொம்ப சவுண்ட் டோன்ல சொல்லக்கூடியவர். அவரோட டோனை நான் பாராட்டுறேன். இப்போ ஒன்னு சொன்னார், அவர் திருவாரூர் தேர்தல் அப்ப தம்பிதுரை அவர்கள் சொன்னாங்க, அதிமுகவை பொறுத்தவரை கடைசியா தான் வேட்பாளர் அம்மா அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டாரு. இவர் இப்ப இதே அரங்கில சொன்னதால இதை மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதிமுக எப்போதுமே முதல்ல வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு சகோதரர் கேட்டாரு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலையா? அதுக்கான மூல வழக்கு அதிமுகவை நாங்க உரிமை கோர வேண்டிய வழக்கு. அது டெல்லி ஹைகோர்ட்ல இருக்குது. ரேகாஃபாலி ஒரு இதை கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த இடைக்கால ஒரு ஜட்மெண்ட் மாதிரி எங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு தேர்தல் என்று வரும்போது நீங்கள் எங்களை அணுகுங்கள்னு சொன்னதன் அடிப்படையில தான் இபிஎஸ் ஓபிஎஸ் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணதால அவங்க இவங்களுக்கு குக்கர் சின்னம் தரக்கூடாதுன்னு சொன்னதால அந்த வழக்கு அங்க நிலுவையில் இருக்கிறது. அதுக்கான ஜட்மெண்ட்டும் இன்னும் விரைவில் ஒரு 2 வாரங்கள்ல வந்துரும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் முடிவெடுப்போம். அவங்க டெல்லி ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க, உங்களுக்கு மூல வழக்கு இருக்கிறது அதிமுகவுக்கு, நீங்க அதிமுக அம்மா அண்ட் அதிமுக புரட்சி தலைவி அம்மான்றது, அதுல எடப்பாடி கூட அதுல கிடையாது. மதுசூதனன் வெர்சஸ் டிடிவி சார் அண்ட் எங்களுடைய சின்னம்மா பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும் நிலையில நாங்க எதுக்கு எங்களுடைய உரிமையை இதுல இருந்து விட்டுக் கொடுக்கணும்? இரட்டையிலேயே மீட்கணும், இயக்கத்தை மீட்க வேண்டும்ன்றதால எங்களுடைய மெயின் அஜெண்டா. அப்படி இருக்கும்போது இடையில் தேர்தல் வந்தால் எங்களுக்கு என்ன செய்வதுன்றதுக்கு ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. கோர்ட்டோட வெர்டிக்ட் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க ஏன் பதிவு பண்ணணும்? சகோதரர் பத்திரிகையாளர் கூட கேட்டாரு, ஜவஹர் அலி அண்ணன் சொன்னது சரிதான் சொல்றதை பார்த்தா இவர் ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கும். புரியல. தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும்னா வர
தேர்தலை எதிர்கொள்ளணும்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறுதல என்ன தவறுன்னு தானே அவர் கேட்கிறாரு. இல்லங்க, மூல வழக்கு இருக்குங்க. அதிமுக எங்கள் இயக்கம் அபிடவிட் நாங்க தான் நிறையவே போட்டிருந்தோம். எங்க பக்கம் சாதகமாகணும் அப்படிங்கறதுனால தான் நாங்க வழக்கு கோர்ட்ல நிலுவையில் இருக்கும்போது எங்கள் உரிமையை ஏன் விட்டு தரணும்? ஏற்கனவே ஒரு இடைக்கால நிவாரணமா எங்களுக்கு அவங்க சொல்லிருக்காங்க. ரேகா ஃபலன் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன் இல்லையா? அதன் அடிப்படையில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கோர்ட் சொல்லாம, கோர்ட் அப்படி சொல்லாது, நீங்க உங்க உரிமையை நீங்க வந்து கேட்க கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து அவங்க நிச்சயமா அதனுடைய தீர்ப்பு வரட்டும். அது என்ன சொல்லுதோ அது எங்களுக்கு சாதகமா கூட அதிமுக உங்களுடைய தேர்தல் ஆணையம் இல்லையா? அப்போ வந்து நாங்க வந்து என்ன முடிவு பண்ணுவோம், எங்களுடைய கட்சி முடிவெடுக்கும். இப்ப பொய் மேல பொய்யா அடிக்கிறது. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் ஜவஹர் அலியே, இப்ப அந்த கூட்டணி பத்தி அப்படி இப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி, திமுக கூட்டணின்னு. அது சந்தர்ப்பவாத கூட்டணி தான், மக்கள் அதனாலதான் அவங்களை தள்ளி வச்சிருக்காங்க 10 ஆண்டு காலமா எந்த பதவியிலும் இல்லாம. அம்மா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, மதவாத சக்தியான பிஜேபியோடு இனி என் வாழ்நாளில் கூட்டணி கிடையாதுன்னு. அதற்கான உறுதியை இன்னைக்கு அதிமுக ஜனாதிபதி தேர்தலில் நீங்க ஆதரவு கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்து நீங்க சொன்னீங்க. ஜவஹர் அலி பாஜகவோடு எங்கள் வாழ்நாளில் கூட்டணி கிடையாதுன்னு அதிமுக அறிவிக்கும் இந்த இடத்துல சொல்வாரான்னு கேளுங்க. ஒரே இல்ல, அதாவது இப்போ அதிமுக ஒரே நிமிஷம் மேடம். தம்பிதுரை கருத்து அவருடைய கருத்து இல்ல, அவங்கவங்க தனிப்பட்ட கருத்து சொல்லலாம். அம்மா இருக்கும்போது இப்படிதான் ஆளாளுக்கு தனிப்பட்ட கருத்து சொன்னாங்க. 2004 மதவாத கட்சியோட கூட்டணி வச்சாங்க அம்மாவே. இது நான் முடிச்சிடுறேன். அம்மா இருக்கும்போது ஆளாளுக்கு இப்படிதான் தனிப்பட்ட கருத்து சொன்னாங்களா? அந்த கருத்துக்கு ஒரு கருத்து தமிழிசையும் பொன்னார சொல்லிக்கிட்டு இருந்தாங்களான்றதுக்கு ஜவஹர் அலி பதில் சொல்லணும். எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்றதை அவர் உறுதிப்படுத்துவாரா? பஞ்சாயத்து வேண்டாம். அதிமுக பஞ்சாயத்து பல தடவை கேட்டாச்சு. ஆமா, புளிச்சு போச்சு. கேட்டு காது புளிச்சு போச்சு. இந்த பஞ்சாயத்தை கேட்டு எங்களுக்கு காது புளிச்சு போச்சு. சரி, இப்போ என்னன்னா நண்பர் வந்து பேசும்போது போற போக்குல வந்து 10% இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னாரு. ஏற்புடையதல்ல, நான் அங்கிருந்து எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கணும். பாஜகவிற்கு பயந்து வெளிநடப்பு செய்யக்கூடாது. இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் முதல்ல இருந்து. அதாவது ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நான் பேசல. சோ அந்த எதிர்ப்பு, உங்களுடைய எதிர்ப்பை நீங்க வந்து பாராளுமன்றத்தில் எப்படி பதிவு செய்வீங்கன்னா ஓட்டு போட்டு தான் பதிவு செய்ய முடியும். இதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு புறமுதுகிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு நாங்க வந்து 10% இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள்னா யார் உங்களை நம்புவார்கள்? இப்படித்தான் தமிழக நலன்களை ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டு இப்ப வந்து நீங்க இந்த கூட்டணி அந்த கூட்டணின்னு தேவையில்லாத கருத்துக்களை வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி திரு ராஜன், அதாவது அதிமுகவை வெளியிலிருந்து பார்க்கும்போது உட்கட்சிக்குள்ளேயும் கூட்டணி குறித்தும் அங்க ஒரு குழப்பம் வெடித்திருக்கிற மாதிரியான சூழல் தான் பொதுவெளியில தெரியுது. உங்களுடைய பார்வை இதுல எப்படி இருக்கு? அது ஜவஹர் அலி சொன்ன மாதிரி ரொம்ப நாசுக்கா சொன்னாரு. கருத்து கந்தசாமிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு கருத்து சுதந்திரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒண்ணு இருந்ததே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனால் பேசுறதை வந்து பேசுறவங்களே வந்து இல்ல இது என்னோட தனிப்பட்ட கருத்து, கட்சியோட கருத்து இல்ல. அப்புறம் அதை ஏன் பொது தளத்துல சொல்லணும்? உங்களோட கருத்து கட்சியில ஒரு மதிப்பும் இல்லைன்னா அதை பொது தளத்துல சொல்றது என்ன மாதிரியான ஒரு இது? குழப்பங்கிறத விட எந்த அளவுக்கு பாஜகவோட கூட்டணியை வந்து தள்ளி போடலாம், எவ்வளவு நாளைக்கு தள்ளி போடலாம், தேர்தல் தேதி வரட்டும். என்ன இந்த ஆட்சி இருக்கிறதே வந்து பாஜக முட்டு கொடுக்கறதுனால, பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கான தைரியம் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய முடிவாயிருக்கு. திமுக முடிவாயிருச்சு. சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சா? விசிகா வந்து இருக்கா? கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருக்கா? வந்து மதிமுக அவங்க சொல்லுங்க கூட்டணியில இருக்கு. கூட்டணின்னு சொல்றதுக்கு முன்னாடியே தொகுதி பங்கீட்டுக்கான குழு அமைச்சிருக்கீங்க. யாரோட பேசுவீங்க? அதாவது நீங்க யாரோட பேசுவீங்க? கடந்த காலம் 2014 கூட தொகுதி ஏங்க இப்போ இங்க இருக்க போன முறை வந்து தனியரசு ஒரு கட்சி இருந்தது, சேது தமிழரசன் கட்சி இருந்தது, இவங்களுக்கு சரத்குமார் கூட்டணி இருந்தது. இந்த கட்சியோட பேசுறோம். அது வந்து வெளிப்படைத்தன்மை வேணும். நீங்க இந்த கட்சியோ கூட தான் பேசுறதுக்கான அந்த குழு அமைச்சர் நீங்களும் நோக்கம் என்னன்றது இருக்கு இல்லையா? அவர் அதை தானே கேட்கிறாரு. அந்த குழுவுடைய நோக்கம் என்ன? அதாவது பாமக போன்ற கட்சிகள் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நான் மறுக்கல. அப்போ நீங்க எந்த கட்சி வேணாலும் கூட்டணி வரலாம். ஆனால் யாரு எங்களோட கூட்டணி வர போறாங்கன்னு சொல்றது கூட வெக்கம். எதுக்கு என்ன அவசரப்படுறீங்க? அது தலைமை தான் சொல்லுவாங்க. நீங்க அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். தேர்தல் களத்தை எப்படி கையாளணும் என்று அம்மாவிடம் பாடமும் பயிற்சியும் பெற்று வந்தவர்களா இன்னைக்கு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அம்மா கிட்ட பாடம்லாம் கிடையாது, அவங்க சொன்ன வேலையை செய்யணும், அவ்வளவுதான். என்ன அதனால
இல்ல இதை ஏத்துக்க முடியாதுங்க. அம்மா வந்து சொன்ன வேலை செய்யணும், அப்ப ஜனநாயகம் இல்லன்றதுல அவங்க தான் 10 வருஷம் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேல தினகரனையே வந்து போய் தோட்டத்துல இருந்து வெளியே வச்சிருந்தாங்க. இப்பதாங்க திரும்ப வந்திருக்காரு. நீங்க அதை கேள்விக்குறியாக்குறது. ஜெயலலிதா மரணம் வரைக்கும் அவர் உள்ள வர முடியுதா? நீங்க பதில மட்டும் சொன்னா போதும். நீங்க அந்த கேள்வி இல்ல, ஜெயலலிதா மரணம் வரைக்கும் தினகரனால போய் தோட்டத்துக்குள்ள வர முடிஞ்சதா? அவங்களோட லெகசியை நான் தான் இருக்கிறேன்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? அன்னைக்கு கருத்து சொல்லிருக்கலாம். இல்ல இதே பத்திரிகையாளர் நீங்க அன்னைக்கு எழுத வேண்டியது தானே, அதிமுகவில் கருத்து சுதந்திரம் இல்லை, அம்மா சரியாக செயல்படவில்லை. இப்பயே அவங்க மறந்த பின்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. அத நாம போய் ஊர்ல சொல்லிட்டு இருந்தேன் அவசியம் கிடையாது. இருங்க நான் வந்துறேன். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருங்க வந்துறேன். அவரை தவிர மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதனால தான் 37 சீட் தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சி அமைச்சாங்க. 37 சீட் ஜெயிச்சதனால அவரோட தலைமை சரியில்லைன்றதை 37 ஜெயிச்சு என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டு மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. 37 ஜெயிச்சு என்ன பண்ண முடிஞ்சது? மாத்திக்கோங்க. நீங்க பேசுங்க. அதனால தான் நீட்டுக்கு விலக்கு வாங்க முடிஞ்சது. சட்ட போராட்டம் நடத்தி இங்க கொண்டு வர முடியும். ஜிஎஸ்டி உள்ள நீட்டுக்கு என்ன விலக்கு கிடைச்சது? நீட் இல்லாம போயிருச்சா? ஏங்க ஓராண்டு கொண்டாந்தாங்க, அம்மா இல்லங்க, அதுக்கப்புறம் அடிமை அதிமுகவா மாறிடுச்சுங்க. நீங்க அவங்களதான் அந்த கேள்வி கேட்கணும். இப்ப எங்களை பார்த்து கேட்க கூடாது இந்த கேள்வியை. நீங்க அவங்களோட தான் இருந்தீங்க. பத்திரிகையாளரான்னு நினைக்கிறேன் நான். என்ன சார்பால நான் பேச கிடையாது. இல்ல யாரையும் இல்ல, அதாவது சகோதரி வந்து டிடிவி அன்றைக்கு வெற்றி பெற்றது. இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அன்றைக்கு தோல்விக்கு காரணம் திமுகவினரே என்று சொல்லியிருக்காரு. அது தலைமை என்பது அவரே ஒப்புக்கணும். ஏன்னா அன்றைக்கு டிடிவி வெற்றிக்கு திமுகவும் அவர்கள் செயல்பட்டார்கள் என்ற காரணத்தினாலதான் டிடிவி ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. அதை வந்து இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு தொகுதியில வெற்றி பெற்றவங்கிறதுக்காண்டி நாங்க அதை இதையே வானத்தை வில்லா வளைச்சிருவோம் சொல்வதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. சகோதரி அதை நம்பணும். திருவாரூருக்கே முன்னாடி ஓடி போய் தேர்தலை நிறுத்துனீங்க, இல்ல திருப்பரங்குன்றம் வைங்க, இல்ல 18 பேர் தேர்தல் நாங்க தான் அப்பீலே போல எங்களை நாங்க நிரூபிக்கிறோம். முடிச்சிட்டீங்களா? ஓகே. திரு சுமந்த், திமுக தலைவர் ஸ்டாலினுடைய இந்த ஒரு எச்சரிக்கை துணி, அதாவது எம்பி தேர்தலோடு எம்எல்ஏ தேர்தலும் வரும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறத எப்படி பார்க்கலாம்? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் தான். அது வந்து 31 இடங்களுக்கு அந்த மாதிரி 11 எம்எல்ஏஸ் டிஸ்குவாலிஃபை ஆனாலும் 31 இடங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரலாமே தவிர 234க்கும் இடைத்தேர்தல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பொதுவாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அது எவ்வளவு காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் இதில் நிறைய இஃப்ஸ் இருக்கு, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாத்தினுடைய அடிப்படையில் தான் இறுதியாக என்ன முடிவு வரும் அப்படிங்கிறது. உறுதியாக பாராளுமன்ற தேர்தலுடன் தமிழ்நாட்டில் முழு சட்டமன்றத்துக்கான முழு தேர்தல் வரும் என்று நான் எனக்கு எதிர்பார்ப்பு சிறிது கூட கிடையாது. ஆனால் இந்த 31 இடங்களுக்கு இப்போ இருக்கிறது 20 இடங்கள், 20 இடங்களுக்கு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. ஏன்னா ஏப்ரல் 21 இடங்களுக்கு 21 அது ஹோசூர் நீங்க அறிவிக்காம அது அறிவிக்கணும். அது அறிவித்த பிறகு 21 இடங்களுக்கு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு, இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏப்ரல் மாதத்திற்குள் ஹோசூர் தவிர மற்ற இடங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இது மாதிரி நம்ம திருவாரூர் திருப்பரங்குன்றம் மாதிரி அதையும் தள்ளி வைக்கிறதுக்கு ஏதாவது காரணம், வெயில் வந்துருச்சுன்னாக்கா, மழை வந்துச்சு, புயல் வந்துச்சு, இப்போ வெயில் காலம் வந்தால் வெயில் வரும்ல, வெயில் வந்தால் எப்படி தேர்தல் நடத்த முடியும்? அதை வச்சு இன்னொரு 3-4 மாதம் கூட அப்படி போனாலும் போகலாம். ஸோ என்னன்னா வழக்கு போடலாம் கரெக்டா நடக்கும். இல்லைங்க, நீங்க நான் என்ன மாரிமுத்து பேர்ல கபில் சிபல் வழக்கு போடலன்னா அது நடக்கும். அதாவது என்ன அடிப்படையாக ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இந்த காலியாக இருக்கிற சட்டமன்ற அதாவது இடங்களுக்கான தேர்தல் உறுதியாக நடத்தப்பட வேண்டும், விரைவில் நடத்தப்பட வேண்டும். இது உங்களால் பாராளுமன்ற தேர்தலோட நடத்தணும்னு கூட இப்போ நேத்திக்கா இன்னைக்கோ ஜீண்டு ஹரியானால இன்னி இதை இடைத்தேர்தல் நடக்குது. அவங்க சொன்னாங்களா இது மாதிரி ஏப்ரல் எப்படியுமோ பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தலுடைய ஜீண்டு அசம்பிளி பை எலெக்ஷன் வச்சுக்கலாம்னு சொன்னாங்களா? சொல்லலையே. இன்று வரை இடைத்தேர்தல் நடத்திட்டு தானே இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலும். கஜா புயலுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு உள்ள நிலைமைகள் திருவாரூர் சரி, திருப்பரங்குன்றத்துல என்னங்க எந்த விதமான கொடுத்தாங்களா கோர்ட்? இல்லங்க அப்போ இன்னும் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நீதிமன்றமும் தேர்தல் நடத்தாதீங்க சொல்லவே இல்லை. நீதிமன்றமும் தடை உத்தரவு கொடுக்கல. வந்து அவர் தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கு வழக்கு சார் அது வந்து ஒரு நிமிஷம்
ஒரு 50 இடங்களுக்கு வழக்கு போட்டுட்டாக்க பர்மனண்டா அந்த வழக்கு நிலுவையில ஒரு 5 வருஷம் அது ஒரு வழக்கு போட்டு நீங்க கேளுங்க. அரசாங்கம் வழக்கை வந்து நீக்கி தேர்தலை நடத்த போறோம் திமுக அரசாங்கம் தான் செய்யணும். நாங்க தேர்தல் நடத்த தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக அதிமுகவோ திமுகவோ செய்யறது இல்லைங்க. தேர்தல் ஆணையத்திற்கு என்ன சட்டம் என்ன சொல்கிறது? இந்த தேர்தலை நடத்துவதற்கு எந்த விதமான தடை உத்தரவு நீதிமன்றத்திலிருந்து வரல. வராத பட்சத்துல நீங்க ஏன் தேர்தல் நடத்தல? அவங்கதான் விளக்கணும். எப்படி எதுக்கு திமுக எலெக்ஷன் கமிஷனுக்கு தலைமை செயலாளர் ஒரு கடிதம் எழுதிட்டாங்களா? அவங்க இன்னைக்கு வந்து திருவாரூர் தேர்தலை நடத்த சூழ்நிலை இல்லைன்னு திருவாரூர் தேர்தலுக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு. ஆனா திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு தடை இல்லாத போது ஏன் இடைத்தேர்தல் நடத்தல? அதை தேர்தல் ஆணையத்தை கேளுங்க. கேட்கணும். அதான் சொல்றேன். தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். நிச்சயமா அவர்களுடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக, அவர்களுக்கு ஆட்சி செய்ய எந்த திறமையும் இல்லை என்பதை மூடி மறைப்பதற்காக தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை எல்லா இடத்துலயும் வந்து கைப்பற்றி வருகிறார்கள். என்ன அப்படின்னா, திமுக வழக்கு போட்டு ஸ்டால் பண்ணிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் உள்ளாட்சி தேர்தலை ஏன் நடத்தல அப்படின்னா, திமுக வழக்கு இருக்கே தெரியாதா உங்களுக்கு அப்படின்னுவாங்க. திருவாரூர்ல ஏன் தேர்தலை நடத்தலன்னா, திமுக வழக்கு இருக்கே தெரியாதா உங்களுக்கு அப்படின்னுவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் கபில் சிபல் ஆஜரானார். கபில் சிபல் யாருடைய? ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அதுதான் நான் மறுத்தனாத. நான் ஒரு நிமிஷம். உச்ச நீதிமன்றத்தில் கபில் சிபல் வழக்கு போட்டிருக்காரு. கபில் சிபல் யார் தெரியுமா உங்களுக்கு? அவர் காங்கிரஸ் எம்பி. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி தெரியுமா? எப்படி வந்து ஒரு இதை போட்டுச்சு பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த வழக்கை கூட எதிர்க்க, அந்த வழக்கை போட்டு முறியடிக்க திராணியற்று இங்க ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனில் எந்த அக்கறையும் இல்லாமல், எதை பத்தியும் கவலைப்படாம, எதையாவது கேட்டா ஒரு பழியை தூக்கி போடுறது. நம்ம நண்பர் சொன்னாரு, இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தா இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், ரவுடிசம் வந்துடும், கிவிடிசம் வந்துடும் அப்படின்றாரு. கொலை கொள்ளை கொடநாடு எஸ்டேட்ல அவங்க எங்களுடைய அம்மா எங்களுடைய அம்மா எங்களுடைய அம்மான்றாங்க. அந்த அம்மாவுடைய பங்களாலேயே போய் கொலைய பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க சார், அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, என்ன பேச விடுங்க. இப்படி கொலை கொள்ளைய வந்து அம்மாவுடைய வீட்லயே நிகழ்த்தி விட்டு அதை விசாரணை கூட செய்ய திராணி இல்லை. யார் மேல குற்றச்சாட்டுன்றதை விட்டுருங்க, அந்த வழக்கை சரியாக ஒரு எங்களுடைய கட்சி தலைவர், ஒரு நிமிஷம் சார், இல்ல இது 3 ஒரே கட்சி, அதாவது கொடநாடுல வந்து கொலை கொள்ளை நடந்திருக்கு. அந்த வழக்கை விசாரிக்க கூட ஒரு திறமை இல்லாம அந்த வழக்கை இவ்வளவு நாளா 2 வருடங்களாக இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க ஒருத்தர் பத்திரிகையாளர் சொல்றாரு, அவர் மேல வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குக்கு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தடை கொடுத்திருக்கு. இப்படி ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அதிமுக அரசு. இவர்கள் வந்து 7 வருஷமா ஆட்சியில் இல்ல, 10 வருஷமா ஆட்சியில் இல்லைன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பேசலாம். முதல் சுற்றுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசலாம். தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என தினகரன் அறிவித்திருப்பது, அவர் தனித்து நிற்க போகிறாரா அல்லது தனித்து? தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக சமூக வலைதளம் ட்விட்டரில் ஒரு ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தியிருந்தோம். ஆர்கே நகர் தோல்விக்கு திமுக நிர்வாகிகளே காரணம் என மு.க. ஸ்டாலின் சொல்வது தவிர்த்திருக்கலாம் என்பதற்கு 9% நேயர்களும், நிர்வாகிகளை காயப்படுத்தும் என்பதற்கு 11% நேயர்களும், தொண்டர்களுக்கான எச்சரிக்கை என்பதற்கு 29% நேயர்களும், கள யதார்த்தம் என்பதற்கு 51% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இதேபோல மற்றொரு ட்விட்டர் போல் ஒன்றையும் நடத்தியிருந்தோம். அதில் ஒரே நேரத்தில் MP MLA தேர்தல் வரும் என்று மு.க. ஸ்டாலின் சொல்வது 22% நேயர்கள் அது சொந்த விருப்பம் என்பதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். சாத்தியமே இல்லை என்பதற்கு 15% நேயர்களும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த என்பதற்கு 46% நேயர்களும், அதிமுகவினரை குழப்ப என்பதற்கு 17% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இதிலிருந்து நம்முடைய விவாதத்தை தொடரலாம். முதல்ல நம்ம அவங்க கிட்ட கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி, ஆர்கே நகர் தோல்விக்கு திமுக நிர்வாகிகளே காரணம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பது கள யதார்த்தம் என்பதற்கு 51% நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதான் இருக்கிறதுலே ஐஎஸ். அதற்கு பிறகு தவிர்த்திருக்கலாம் என்ற கருத்தை 9% நேயர்கள் கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து உங்களுடைய கருத்து, மு.க. ஸ்டாலினுடைய இந்த ஒரு பார்வை அவருடைய கட்சியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம், அதோடு சேர்த்து அமமுக தற்போது தனி கட்சியாக போட்டியிட போகிறதா, தனித்து நிற்க போகிறாரா என்ற ஒரு கேள்வி களத்தில் எழுந்திருக்கிறது. அதையும் சேர்த்து பேசலாம்.
நாங்க தனிச்சு இருக்கோமா என்ன கூட்டணி வைக்கிறோமான்றது நாங்க அதுக்கான அந்த காரணத்தை தான் சொல்லிட்டாரு. அதாவது மாநில நலன் சார்ந்த கட்சியோட அந்த இந்த ரெண்டு கூட்டணியுமே பாத்தீங்கன்னா பாஜகவோட சேர்ந்தாலும் சந்தர்ப்பவாத கூட்டணிகள். அதனால நாங்க வந்து அப்படி எங்களோட ஒத்த கருத்துடையவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லையேல் தனித்து மிக கிளியரா இருக்கும்போது இதுக்குள்ள இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது அவசியமே எழல. இதுல இன்னொன்னு இப்ப நம்ம இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய கட்சிகள் யாருமே இல்ல, நிச்சயமா இல்லன்றது நேத்து கூட எங்களுடைய பேட்டியில எங்களோட துணை பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிருக்காரு. இது மற்ற சிறிய கட்சிகளுக்கு ஒரு அழைப்பாவும் எடுத்துக்கலாமா? இது ஒத்த கருத்துடைய கட்சிகள், மாநில நலன் சார்ந்த கட்சிகள் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோன்றது இன்னும் அவகாசமும் இருக்குது, அதுக்கான அழைப்பும் இருக்குது. அப்படின்ற போது அதை ஏற்றுக்க கொள்ளக்கூடிய கருத்து தான் அது. இது தினகரன் தனித்து விடப்பட்டனால எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது அப்படின்னு யார் சொன்னாங்க? அதுக்கான அவசியமே இப்ப எழவே இல்லையே. தனித்து விடப்பட்டார் நீங்க தான் சொல்றீங்க. அப்படி ஒரு கூட்டணி பத்தி எதுவுமே இல்லையே. சோ அவர் தனித்து விடப்பட்டாரா இல்ல யாருமே அமமுகவுடைய கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளியே சொன்ன மாதிரி தெரியல. நீங்களும் கூட்டணி இருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்ல இப்ப அறிவிச்சிருக்கீங்க. அதிமுக ஒத்துக்குனாங்களா என்ன? யாரோட எல்லாம் கூட்டணி வச்சிருக்கேன்? ஏன் பாமக சொல்லிட்டாங்களா? என்ன தேமுதிக சொல்லிட்டாங்களா? இல்ல திமுகவே வெளிப்படையா யாரெல்லாம் எங்களோட இறுதி வடிவமுக்கு வந்துருச்சா என்ன? இல்லையே. இதனிடையே ஆர்கே நகர்ல நீங்க தனித்து மத்திய அரசும் கிடையாது, மாநில அரசும் கிடையாது, துணை ராணுவ படை எங்களுக்கு எதிராக இருக்கு. எங்களால பிரச்சாரம் அந்த ரூட் கூட எங்களுக்கு கிளியரா தரல, பாதுகாப்பு கூட தரல. நாங்க எப்படி ஜெயிச்சோம்? எங்களுக்கு அந்த தனித்துன்ற வார்த்தைக்கே இங்க அவசியமே எழவே இல்லை. இன்னொன்னு என்னன்னு சொல்லணும்னா, நம்ம சரவணன் முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி சொன்னாரு திருவாரூர் திருப்பரங்குன்றம் தேர்தல் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இதுல முதல்ல ஓடி போயிட்டு அதிமுக அரசு தேர்தலை எதிர்கொள்ள தயாரா இல்லை அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது வேற விஷயம். இதே திமுக போயிட்டு அனைத்து கட்சி கூட்டத்துல போய் ஏன் சொன்னீங்க நீங்க இங்க வந்து அந்த தேர்தல் அந்த புயல் நிவாரண பணிகளை மேற்கொள்ள முடியாது, தேர்தல் இப்ப வேணாம் இவங்களும் தான் சொன்னாங்க. ஏன் திருப்பரங்குன்றம் அந்த பெட்டிஷன் மிகப்பெரிய விஷயமா? அந்த வேட்பாளரே செத்து போயிட்டார் வெற்றி பெற்றவரே. அப்ப அது வாபஸ் வாங்க எவ்வளவு நேரம் வாங்க வேண்டியது இல்லன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அங்கேயுமே போட்டியிட தயங்குனாங்க இல்லையா? ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துல போய் நீங்க சொன்னீங்க நாங்க வந்து இப்ப தேர்தல் சூழ்நிலை இல்லைன்னு சரி சொல்லிட்டீங்க, தேர்தல் நின்று போச்சு. இப்ப என்ன புயல் நிவாரண பணிகள் அங்க அப்படி நடந்து போயிடுச்சு இந்த 25 நாள்ல? நான் கேட்கிறேன், அதுக்கு எதிர்த்து புயல் நிவாரண பணிகள் நடக்கவில்லை, எதனால் தேர்தல் நின்றதோ அந்த காரணமே இங்க ஈடேறவில்லை அப்படின்னு இன்னும் ஒரு குரலும் கொடுக்கலையே. திமுக இன்னொரு விஷயத்தை அவங்க தலைவரை 25 பேர் பூத் கமிட்டி ஆர்கே நகர் போட்டதுல 11 ஓட்டு தான் அங்க வந்திருக்கு. அப்ப நம்ம ஆட்களே நமக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்க தலைமையே அவங்க தலைமையே அவங்க தொண்டர்களே அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் இவர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு அழைப்பே இல்லை. நான் இப்ப நாங்க போறோம் இல்லன்னு சொல்லவே இல்லையே, நாங்க தேர்தலுக்கு தயாரா இருக்கோம் தான் சொன்னோம். நாங்க அனைத்து அந்த தேர்தல நிக்க பயப்படுறாங்க. இல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் ரெண்டு கட்சியும் வந்து ரெண்டு பிரிவும் வந்து திமுகவை எதிர்க்கிறாங்க. ஏன் ஒரு கூட்டணியில அவங்களும் இடம் பெறக்கூடாது? இல்ல இருங்க இது ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, அவங்க என்ன சொன்னாலும் இவென்ச்சுவலா நீங்க இன்னொரு அடுத்த 2-3 வாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க தனிமைப்படுத்த தான் போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கிறது, அது வேற விஷயம். வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அடிப்படையா ஒரு நிமிஷம் இருங்க, அடிப்படையா எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் பாஜக உடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வைக்கிற நிலை. அது பாஜக இடம்பெறுமா இடம்பெறாதா அந்த கூட்டணிங்கிறது பாஜக முடிவு எடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்க போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஒன்று. அந்த மாதிரி இருக்கும்போது வேற எந்த கட்சிகள்லயே மற்ற எல்லா கட்சிகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப யாரோட போய் கூட்டணி வைப்பீங்க நீங்க? கூட்டணி வைப்போம் லைக் மைண்டட் பார்ட்டிஸ் சொல்றதுக்கு யார் லைக் மைண்டட் பார்ட்டி யாரும் இல்லையே. அப்ப தனிமைப்படுத்தப்படும் ஒரு சூழ்நிலையில அதிமுகவுக்கும் அமமுகவிடம் இருக்கும் அந்த வாக்கு வங்கி அது எவ்வளவுங்கிறது இப்ப பல கருத்து கணிக்கப்படல, அதிமுகவிட கணிசமாக குறைந்த வாக்கு வங்கி அப்படிங்கறது வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது ஏன் ஒரு கூட்டணி வச்சா என்ன? அமமுக தனிப்பட வாய்ப்பு இருக்கு, ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட். அமமுக தனிப்பட வாய்ப்பு அதிகம் உண்டு. இந்த சண்டை ரெண்டு பேருக்குமான வாக்கு ஒண்ணு, அதுதான் ரெண்டு பேரையும் ஒண்ணா சேர்த்து ஒரே காரணம். சார் இந்த சண்டைய எலெக்ஷன் வரைக்கும் ஒரு அலையன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருப்பி சண்டையை போடலாமே. நீங்க தனிமைப்படுத்துறீங்க மேடம், எப்படி போட்டி போட முடியும்? கருத்து கணிப்புக்கு வந்துடுறேன் மேடம். அப்ப நீங்க இல்ல தனிமைப்படுத்தப்பட்டதால், அரசியலுக்கு வந்ததும் தனிமைப்படுத்தப்பட்டதால், அமமுக ஆரம்பித்ததும் தனிமைப்படுத்தப்பட்டதால், இது வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இது வரைக்கும் சார் கடந்த 3 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 8 கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்.
8 கருத்து கணிப்புகள்ல தமிழ்நாட்டிலிருந்து செஞ்சாங்க, அவங்க ஏதாவது பயஸ்டா பண்ணிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தர் 2 பேர் தான் செஞ்சிருக்காங்க. மீதி எல்லாம் வெளி மாநிலங்கள்ல தேசிய அளவில் வந்திருக்கிற கருத்து கணிப்புகள். எல்லா கருத்து கணிப்புகளிலும் இவங்களுக்கு டபுள் டிஜிட் கூட வரல, ரைட். ஆனால் அதிமுகவுக்கு தொடர்ந்து 25%, 30%, இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு போல்ல 33% வரைக்கும் வருது. சோ உறுதியாக தனிமை இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டியில யாருக்கு அதிகமாக இன்னைக்கு ஆதரவு இருக்குன்னா சந்தேகமே இல்ல, அதிமுகவுக்கு தான் ஆதரவு இருக்கு. கூட்டணி அறிவிக்காதனாலதான் அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் அப்படி இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து இல்ல. ஆமா, அதாவது இன்னைக்கு வந்து இப்ப என்ன திமுக காங்கிரஸ் இப்ப எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியா தான் கருதுறாங்க. ஆனால் எதிர் சைடுல இருக்கிறது வந்து வெறும் அதிமுக தான் எடுத்துக்கிறாங்க. அதிமுக பிளஸ் பாமக பிளஸ் புதிய தமிழகம் பிளஸ் தேமுதிக பிளஸ் மத்தவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? இது வரைக்கும் கருத்து கணிப்பு வருது. திமுகவை எட்டி பிடிக்க முடியாது, அதுதான் எட்டி பிடிக்க முடியாது சார். நீங்க கற்பனை பாத்தீங்கன்னா சுமன் சார் எனக்கு தான் அந்த கேள்வி வச்சார், நான் பதில் சொல்லிடுறேன். அதிமுக கூட்டணி ஆர்கே நகர்ல இல்ல அதே கருத்து கணிப்பு எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி மதுசூதனன் ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு நிலைமை? இதே மாதிரி சென்ற தேர்தலில் திமுக கூட்டணி எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கோன்னாங்க. ஆட்சி அமைக்கும் சட்டமன்ற தேர்தலில் சொன்னாங்க. என்ன ஆச்சு நிலைமை? 0 MP வாங்கலையா அவங்க? இதெல்லாம் எந்த கருத்து கணிப்பு? அரசியல் ஆலோசகரா தான் சுமன் சார் எடுத்திருக்காங்க. உங்க லாஜிக்கா பார்க்கும்போது தனியா நிக்கிறது, தனியா நின்று அம்மா தனிச்சு நின்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாரும் வந்து திட்டமிட்டு உங்களுக்கு கம்மி வாக்கு இல்ல மேடம், திட்டமிட்டு கருத்து கணிப்பு பத்தி நான் 2 விஷயம் சொல்ல வந்துடுறேன். முதல்ல வந்து ஆர்கே நகர் தேர்தல் தோல்விக்கு வந்து அன்றைக்கு வந்து டிடிவி ஜெயிப்பதற்கு வந்து திமுக வந்து துணை போனார்கள். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. அன்றைக்கு டிடிவி வெற்றி பெற்றால் இதுதான் நடந்தது. அப்போ நீங்க வந்து டெபாசிட் போன அளவுக்கு அவ்வளவு வீக்கா 16 கட்சி நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க சார். கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். அதாவது அன்றைக்கு டிடிவி ஜெயிச்சா அதில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வருவார்கள், அதனால் இந்த ஆட்சி கவுந்துரும் என்ற ஒரு நப்பாசையால் ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் என்று டிடிவி ஜெயிப்பதற்கான உள்குத்து வேலைகளை செய்தால் அதனுடைய பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள். அதுதான் உண்மை. திமுக காரணம் என்பது மாற்று கருத்துல அது சரியான கருத்து கணிப்பு. 2வது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக என்பதில் வந்து அவர் சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த ஆட்சி கவுந்துரும் இந்த பாராளுமன்ற தேர்தலை சொல்வது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொன்ன மாதிரி தான் 44% மக்கள் போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் சொல்வது வந்து இந்த ஆட்சி கவுந்துரும், இந்த அடுத்த தேர்தல் வந்துடும், இப்ப தேர்தல் வந்துடும், இதெல்லாம் நடக்க போதில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துல வந்து இது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 கட்சிகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நீடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. 3 கட்சிகள் திமுக முக்கியமான நீங்க பிரச்சாரமா பயன்படுத்தக்கூடாது. எந்த அடிப்படையில இந்த ஆட்சி நீடிக்கும்? உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா? ஏன் இல்லாம நடக்குது? மெஜாரிட்டி இருக்கு. இல்ல என்ன இல்லங்கறீங்க? இல்லங்கறீங்க. இப்ப இல்லாம மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி நடக்குது. சும்மா அதாவது நீங்க ஒரு பொய் கணக்கு எடுக்காம போக்கல மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி நடந்துக்கா. 114 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 114 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு. 114 அந்த 3 பேரும் நீங்க இதுல தான் சார் இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க இவங்க இது இன்றைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் இருங்க சார், நீங்க விட்டுருமே. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் சேர்வதற்கு விரும்பலாம். ஆனா கேப்டன் தான் முடிவெடுப்பார். இவங்களை எடுத்தா இந்த பிளேயர்ஸ் இந்த கேம் நல்லா இருக்குமா, இவர்கள் எடுத்தா நல்லா இருக்குமா, டக் அவுட் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் போட்டா அதனால வந்து இன்றைக்கு அதிமுக மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு மக்கள் இயக்கம். அதனால இதுல வந்து அரசியல பல விஷயங்கள் ராஜதந்திரங்கள் இருக்கு சார். அதிமுகவுடைய ராஜதந்திரம் என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். திரு சரவணன், அதாவது
நம்முடைய அண்ணன் சுமந்த் ராமன் பேசும்போது என்ன பண்ணாருன்னா அமமுக வந்து அதிமுகவோட இணையணும்னாரு. பாஜக அதைத்தான் முயற்சி செய்தே கொண்டு இருக்கிறது. இணையணும் சொல்ல இல்ல, இணைந்தால் அவருக்கு அமமுகவுக்கு ஒரு ரெலவென்ட் அதுதான் சொல்றேன். அதுதான் அது சரி, ஓகே, இணைந்தால் அமமுக நல்லதுன்னு சொல்லி முயற்சிகள் நடைபெறுது. ஒரே நிமிஷம் இல்ல, அவர் சொன்ன- உங்க நலன் மக்கள் ரெடியா இருக்காங்க. எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரே தான். நிமிஷம் அம்மாவோட இரு, ஸ்டாண்ட் இரு, அவரோட வாழ்க்கை தொடரணும்னு வந்து இல்ல, அமமுகவால தான் முடியும்ன்றத மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மாசத்துல சுமன் சார் அதை உணர்வார். பிரச்சாரம் இல்ல, சுமன் சார் சரி, சரி, உணர்வார் சரவணன் விரைவில். கொஞ்சம் அதாவது என்னன்னா நம்முடைய சொன்னார சுமந்த் அண்ணன் சொன்னாரு இது மாதிரி இணையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் பாஜக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதே வந்து நம்முடைய அண்ணன் சரவணன் சொல்றாரு கேட்டுதான் முயற்சி தாங்களா? இல்ல பாஜகவும் இணையணும் அப்படின்னு பாருங்க, முதல்ல நீங்க ஒரு நாள் பாஜக வந்து அவசரப்படாதீங்க. ஒரு நாள் ராகுல் காந்தி அவசரப்படாதீங்க மேடம், அவசரப்படாதீங்க. இல்ல எங்க சொல்றீங்களே ராகுல் காந்தி அவர்கள் நல்லாட்சி ஐயோ, தரீங்கன்றீங்க. நான் என்ன உடனே சொல்றேன், மேற்கொண்டு நீங்க போய் பேசுறீங்க. கலந்துக்கிறீங்க. இல்ல, அவருக்கான வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கேன். இல்ல, நான் எங்க பேசல, அவர் பதில் சொன்னதை சொல்றாரு. அவர் என்ன அதுக்கு சொன்னாரோ அதை பதில். சொல்றாரு. So you carry on. இல்ல, Yeah. எங்களுக்கு இல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க. கொஞ்சம் உங்களை திரு சரவணன் கேட்கவே இல்லை, நான் பேசலாம். உங்ககிட்ட கேள்வியே கேட்கல நான். ஆமா, பண்றது யாரு? நான் தானே அதை- நான் கேள்வி கேட்கல, நான் கருத்தை தான் சொல்றேன் நான். இல்ல, தவறான கருத்தை பதிவு பண்ண கூடாதுல்ல. அது நான் முடிச்ச பிறகு நீங்க பேசலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எம்எல்ஏக்களுடைய தேர்தலை பத்தி நீங்க பேசுறீங்க. தொடர்ந்து வந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட்ஸா மெஜாரிட்டி கவர்மெண்ட்டா அப்படின்னா என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து இதுதான் சொல்லிட்டே வரீங்கன்னா உங்க ஆட்சியே நடந்து கொண்டிருப்பது யாருடைய தயவால் அப்படின்னா பாஜகவின் தயவால். இப்போ வந்து அண்ணன் பேசுறாரு, நாங்க வந்து எங்க கேப்டன் வந்து யார் டக் அவுட் அடிக்கிறானா சிக்ஸர் அடிக்கிறவனை சேர்ப்பாரா இல்ல வந்து யார்கர் போடுறவனை சேர்ப்பாரா நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அந்த நிலைமையில அதிமுக இல்ல. பாஜக கூட்டணியை விரும்புது அப்படின்னா அதிமுகவுக்கு வேற வழி கிடையாது. அந்த பாஜகவோடு கூட்டணியில போய் சேரக்கூடிய நிலைமையில தான் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளின் வலிமை அப்படி. அத்தனை ரெய்டு, ஒரே நிமிஷம், அத்தனை ரெய்டு நடந்திருக்கு. அத்தனை ரெய்டும் அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. இவங்க இன்னைக்கு சொல்லணும், யாராவது ஒரு அமைச்சர் முதல்வர் சொல்லட்டும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்ட்டு, அடுத்த நாள் அத்தனை பேரும் சிறையில இருப்பாங்க. காங்கிரஸ் சுமக்கிறதுக்கு அவசியம் இருக்குது. புலிக்கு பயந்துகிட்டு என் மேல எல்லாரும் வந்து படுத்துங்கடான்னு சொல்ற கதையில இன்னைக்கு 16 பேரை மேல படுக்க வச்சிருக்கு. அந்த நிலைமை அதிமுக இல்ல. நிச்சயமாக தணிக்கை போட்டு பாஜகவை சுமக்க வேண்டிய விஷயம் இல்லன்னு சொல்லிட்டாரு. சரி, திரு இல்ல, சுமந்த் இப்ப நாளைக்கு ஜெயக்குமார் சொல்வாரு, என்ன தெரியுமா சொல்வாரு, இது வந்து நம்முடைய அண்ணன் ஜவஹர்லாலுடைய சொந்த கருத்து, அதுக்கும் எங்களுக்கும் எந்த கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. நாளைக்கு ஒரு statement முடிவெடுக்கிறது அதுதான் சொல்றேன். அதனால நீங்க அதை பேசாதீங்க. பாஜகவோட கூட்டணி கிடையாது நீங்க சொல்லாதீங்க. உறுதியாக அதிமுகவில் ஒரு பகுதியில நிச்சயமா வந்து பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற கருத்து உறுதியாக இருக்கிறது. ஆனால் அதுதான் இறுதி கருத்தா, அதுதான் வந்து இவென்ச்சுவலா அந்த கருத்து தான் வெல்ல போகிறதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இந்த காலகட்டத்தில். ஆனால் உறுதியாக அதிமுக இந்த தேர்தலை கூட்டணியுடன் தான் சந்திக்கும், தனியாக போட்டியிடப் போவதில்லை. அந்த கூட்டணியில் பாஜகவும் இடம்பெறுமா இடம்பெறாதா அப்படிங்கிற முடிவு பாஜக பிரதானமாக எடுக்கும். எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து பாஜக உள்ள இருக்கிறதுனால இந்த கூட்டணியினுடைய வாக்கு வங்கி குறைய போகிறதா அதிகரிக்க போகிறதாங்கிற அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்படும். ஆனால் உறுதியாக அதிமுக தனியாக போய் போட்டிய தேர்தலை சந்திக்க போறது இல்லை. அந்த கூட்டணி அடுத்த ஒரு 2 அல்லது 3 வாரங்களில் அதனுடைய ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்க சிக்கல் அப்படின்னா அமமுகவுக்கு தான். அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் $1 மில்லியன் கொஸ்டின். அவங்க ஏன்னா இல்லாட்டி உறுதியாக இன்னைக்கு என்ன சொன்னாலும் இன்னொரு 3 வாரம் கழிச்சு பாருங்க தனித்து விடத்தான் அந்த நிலைமை தான் அவங்களுக்கு இருக்க போகுது. அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட போகிறார்களா இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணியில இடம்பெறுவதற்கான முயற்சி எடுக்க போகிறார்கள். பாஜகவுக்கு சவாரி செய்ய குதிரை கிடைக்குமாங்கிறதா பிரச்சனை. சரி, அந்த கேள்வியுடைய இன்றைய அரங்கத்திற்கு வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல்.